லியான் ஃபிசிக்ஸ் வித் ராமன் சேனலுக்காக இன்று +2 ஃபிசிக்ஸில் 3 மார்க் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் Biot-Savart Law. இந்த விதியை பார்க்க போகிறோம். இந்த விதி என்ன சொல்லுது என்று கேட்டிங்கன்னா, ஒரு நேரான கடத்தியில் மின்னோட்டம் பாயும் கடத்தியில் அதை சுற்றி உருவாகிற காந்தப்புலத்தின் மதிப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த விதி. Biot-Savart சயின்டிஸ்ட் சொன்ன விதி இது. ஸோ இந்த விதியில் நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கடத்தி இருக்குது. அந்த கடத்தியில் dl என்ற ஒரு ஸ்மால் லென்த்துக்கு உண்டான இந்த கடத்தி வழியாக போகிற மின்னோட்டம் I ஆனது இந்த சின்ன நீளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு r என்ற தொலைவில் ஒரு புள்ளியில் எந்த அளவுக்கு காந்தப்புலம் உருவாகும் அப்படின்றது தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த உருவாகிற காந்தப்புலம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த Biot-Savart Law. ஓகே, ஸோ இப்போது இந்த நீளத்துக்கு இல்லையா dl என்ற ஸ்மால் லென்த்து. ஸோ இந்த கடத்தி வழியே போகிற மின்னோட்டம்னு சொன்னால் நம்ம I. ஸோ Iன்றது இந்த மின்னோட்டமானது இந்த இதில் உருவாகிற காந்தப்புலத்தோட மதிப்பு dpன்னு எடுத்துக்கிறோம். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது நேர் விகிதத்தில் இருக்கும். அதில் கரண்ட்டு போகிற மின்னோட்டம் பாய்கின்ற அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது அர்த்தம், இந்த கடத்தில் எவ்வளவுக்கு அதிகமாக மின்னோட்டம் போகுதோ அந்த அளவுக்கு அதிகமாக காந்தப்புலம் அதை சுற்றி உருவாகும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடத்தியோட நீளம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கும் நேர் விகிதத்தில் இருக்கும். அப்போ அதில் உருவாகிற காந்தப்புலமானது கடத்தியினுடைய நீளத்துக்கு நேர் தகவல் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த கடத்திக்கும் அந்த புள்ளி உள்ள கோடு இருக்கு இல்லையா, அதுக்கும் இடையே உள்ள கோணம் தீட்டா. இந்த தீட்டா பண்ணுறாங்க இல்லையா, இந்த கோணத்தோட சைன் மதிப்புக்கு நேர் தகவல் இருக்கும். அப்போ உருவாகிற காந்தப்புலமானது அந்த கடத்திக்கும் புள்ளிக்கும் இடையே ஏற்படுத்தக்கூடிய கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோணம் அதிகமாக காந்தப்புலம் அதிகமாகும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கடத்திக்கும் அந்த புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவினதே r. அந்த ஆறினுடைய இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உருவாகிற காந்தப்புலம் dp ஆனது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், எதிர் தகவு, அதாவது 1/r². ஸோ தொலைவு அதிகமாக அந்த புள்ளியோட தொலைவு அதிகமாக காந்தப்புலத்தோட மதிப்பு குறையும். அப்போது அந்த கடத்திக்கு அருகிலே காந்தப்புலம் அதிகமாக இருக்கும். தொலைவு அதிகமாக காந்தப்புலத்தோட மதிப்பு குறையுன்றது தான் இந்த விதி சொல்லுது. ஓகே, ஸோ அப்போது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து எழுதும்போது உருவாகிற மொத்த காந்தப்புலமானது எப்படி இருக்கும்? I × dl × sin θ. இது 3 விஷயம். I × dl × sin θன்றது நேர் விகிதத்திலும் அதுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போக்குறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். dp = உருவாகிற காந்தப்புலம் எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த மாறிலி மதிப்பு மற்றும் இந்த I dl sin θ மதிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் தகவலும் இடையில் உள்ள தொலைவினுடைய இருமடிக்கு எதிர் தகவலும் அமையும். அப்போ அந்த கேன்ற கான்ஸ்டன்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, k = μ0/4π. இதோடைய மதிப்பு எதில் சொல்லணும்? நம்ம SI அலகில் சொல்லணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும்போது உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு dp ஆனது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, k × I dl sin θ/r² இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வெக்டார் வடிவத்தில் எழுதும்போது dp = μ0, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டுக்கலாம், μ0/4π × I dl sin θ/r² × r. அது r அந்த கடத்திக்கு அந்த புள்ளிக்கு உள்ள தொலைவினுடைய அலகு வெக்டார். ஸோ r இஸ் த அலகு வெக்டார். ஸோ அப்போது ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும்போது உருவாகிற காந்தப்புலமானது நமக்கு என்னவாக இருக்கும்? dp = μ0/4π × I dl sin θ/r² × r. வெக்டார் வடிவத்தில் எழுதும்போது மதிப்பு வரும். ஸோ இதுதான் Biot-Savart Law. இது ஒரு 3 மார்க் மதிப்பெண் கொஸ்டினில் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதை ஒரு முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும் போது அதால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பை பற்றி சொல்கிறது தான் அந்த விதி. அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது எது நேர்த்தகவல் இருக்கும், எந்த விஷயம் எதிர்த்தகவல் இருக்குன்றது கன்சிடர் பண்ணிவிட்டு அதனுடைய கன்க்ளூஷன் தான் நமக்கு இந்த பயோட்-சாவர்ட் விதி. தேங்க்யூ.